ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கு. சண்டே மார்னிங் நான் லேட்டாக தான் எழுந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வரும்போது எனக்கு கால் ஸ்பூன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ப்ரஷ் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறமா மீன் சாம்பாருக்கு ரெடி பண்ணிவிட்டு மீன் சாம்பார் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் மீன் சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், மீன் சாம்பார் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோவில் மீன் சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஆல்ரெடி சாம்பார் கொதிச்சிருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். மீன் ஆட் பண்ணதும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடணும். ஜாஸ்தி வேக விடக்கூடாது. இந்த பக்கத்தில் இட்லி ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. மசாலா தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச மீனை இப்போ ஒரு தோசை சட்டியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா ஃப்ரை ஆகும். நிறைய நேரம் வேக விடணும், அப்போ தான் அந்த மீன் வேகும், இல்லைனா வேகாது. பாருங்கள், தோசை சட்டி வச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீனாக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போது தோசை சட்டியில் ஒரு மீனாக வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். மீன் ஃப்ரைக்காக மசாலா நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன், மீன் ஃப்ரை மசாலா, ஒரு முட்டை, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த மீனுக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சு இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சிம்மில் தான் வச்சு நான் வேக வச்சிட்ருக்கேன், இல்லை தீஞ்சிரும். கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் திரும்பவும். இந்த மீன் பேர் வந்து கடப்பா. 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். தலை வால் பகுதியை வந்து சாம்பார் செஞ்சுட்டேன். மற்ற பாகத்தை க்ளீன் பண்ணி வச்சு இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. முள்ளெல்லாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். மீன் ஃப்ரை, மீன் சாம்பார் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அந்த ரெசிபி போடுறேன், சரிங்களா? என்னுடைய சேனலில் மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் இருக்கிறதும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். தோசை சட்டியில் ஒன்றா எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். இந்த மாதிரி மீன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டில் மீன் ஃப்ரை தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா? இட்லி, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே சமையல். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா? முள்ளு இருக்கும், பார்த்து சாப்பிடணும். மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு.